ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மனோஜ் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அவர் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தார். இங்கே இங்கிலீஷில் இது யாருக்குமே புரியவே இல்லை. நீ முத்து மாதிரியே பேசு, முத்து தான் கரெக்டாக பேசினா அப்படின்னு இங்கே முத்துவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பேச்செல்லாம் நீ கேட்காம நீ பேசின மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசாதான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் மீனா ஒரு ஸ்கூலுக்கு ஆர்டர் வந்திருக்கு, பூக்காற்று டெக்கரேஷன் ஆர்டர், ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மீனா எந்த ஸ்கூலுக்கு ஃபுட் டெக்கரேஷன் பண்ண போகிறாங்களோ, ஸோ மனோஜும் அதே ஸ்கூலுக்கு தான் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஸோ இந்த 2 பேருமே கிறிஷோட ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. கிறிஷ் போர்டிங் ஸ்கூல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க. ரோகிணி அந்த ஸ்கூலுக்கு தான் 2 பேருமே போக போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே மனோஜ் ஜாகிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க காலையில் வீட்டுக்குள்ளே இவர் இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுக்குறத பேசிக்கிட்டு இருப்போ நாயை கல்லால் அடித்து அவங்க காலை காயப்படுத்தினாங்க, டாகோடைய காலை. அதனால இந்த டாக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த ஓனரு. இப்போது மனோஜ் அந்த பக்கமாக வாக்கிங் போகும்போது என்னையா கல்லால் அடித்த, நீ பேசுகிறத என்னால் தாங்கவே முடியல, காது கொடுத்து அந்த அளவுக்கு நீ பூக்குன்னு கத்திட்டு இப்போது என்னையா கல்லால் அடிக்கிற, உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மனோஜ் துரத்துக்கிட்டே போகுது. மனோஜ் பயங்கர கோவத்தோட ஓடி போயிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று கல்லால் அடித்ததுக்கு இப்போ பழி வாங்க வருது போல இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி பார்க்குறாங்க. அது போகவே இல்லை. ஓடி அந்த டாக் மனோஜை கண்ணா மின்னு கடிச்சிருது. ஸோ இப்போ அங்கே டாகோடைய ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா டாகை சமாதானப்படுத்தி மனோஜை காப்பாற்றி அங்கேருந்து வழியில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து மனோஜுக்கு உதவி பண்ணி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தால் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டரும் அவங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அந்த டாக் பண்ணுற ரியாக்ஷன் அத்தனையும் மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான்டா தேவையில்லாமல் அந்த வாயிலா ஜீவனை எதுக்குடா கல் எடுத்து எரிஞ்ச, உனக்கு கொஞ்சம் கூட மூளை இருக்கா இல்லையாடா, போய் ஒரு டாகை போய் கல் எடுத்து அறிஞ்சிருக்க, அப்போ எப்படிடா அது சும்மா விடும், அது பழி வாங்கிடுச்சு பார்த்தியா, அதுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. ஏங்க அவனை அமைதியாக இருக்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, இவன் தேவையில்லாமல் நடுவில் பேச வேணாம் அப்படின்னு இங்கே விஜய் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. முத்து கரெக்டாக தானே சொல்கிறான், அவன் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாக தானே இருக்கும் அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டாகோட ரியாக்ஷன் எப்படி பண்ணதோ அதே மாதிரி மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த டாக் இறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே இவனை கடிச்சதுனால அந்த நாய் கூட செத்து போச்சு பாவம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. நீ வாயை முடிக்கிட்டு நீ போடா, நான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது மீனாவுமே பூ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கான பிளானிங்கையும் போட்டு வச்சிட்ருக்காங்க. அன்றைக்கி நைட்டு காலையிலே டெக்கரேஷனுக்கு போகணும். அதுவும் எப்படியும் ஒரு 11-12 ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே காலையிலே எல்லாமே போய் ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரல் ஃப்ளவரில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா எல்லாமே காலையில் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க. மீனா எல்லாருமே நாளைக்கு காலையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முத்துவையும் கூப்பிடுறாங்க மீனா, நீங்களும் வாங்களே, அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷனு தெரியல, போயிட்டு பார்க்கலாம், என் கூட வரீங்களா அப்படின்னு. இல்லை மீனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்லிட்டுறாங்க. என்ன இன்னும் பூ டெக்கரேஷன் பிளானிங் முடியலையா அப்படின்னு முத்து கேட்கவும், அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலோட ஃபோட்டோவை அனுப்பி விட்டுருக்காங்க ஃபோனுக்கு. அதில் பார்த்து நான் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு அனுப்பியிருக்கேன், அதாவது பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எங்கள் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. இங்கே மனோஜும் நாய்க்கடையில் அவஸ்தப்பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி ரூமில் இருந்துக்கிட்டு, என்ன மனோஜ் இது, நாளைக்கு காலையில் நீ ஸ்கூலுக்கு ஸ்பீச் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ உனக்கு நாய் கடிச்சு இப்படி ஆயிடுச்சு, என்ன மனோஜ் உன்னால் போக முடியுமா, வேணாம் நீ போகாமல் வீட்லேயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரோகிணி
அதெல்லாம் முடியாது, எனக்கு இது முதல்ல கிடச்சிருக்கிறது, மேடை ஏறி பேசணும், நான் பேசியே ஆகணும் அப்படின்னு எங்கள் மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உடம்பு இருக்கிற சூழ்நிலையில் நீ இதெல்லாம் பண்ண முடியுமா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும், நான் போய் பார்க்குறேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரோகிணியுமே அது என்ன ஸ்கூலுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இது போர்டிங் ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூல் நேம் சொன்ன உடனே இப்போ தான் ரோகிணிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிற மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மனோஜை போக விடாமல் தடுக்கணும், அந்த ஸ்கூலில் தானே கிறிஷ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இங்கே ரோகிணி வந்துட்டு கிறிஷிக்கு, அதாவது அங்கே போக வேணாம், அங்கே போகக்கூடாது, நீங்கள் உங்கள் காலில் அடிபட்டிருக்கு, நாய் கடிச்சிருச்சுல அப்படி இப்படின்னு எதோ உளாடுறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி நீ உளாறிட்டுருக்க, என்ன நாய் எனக்கு தானே கடிச்சிச்சு, என்னமோ உனக்கு கடிச்ச மாதிரி ஏதோ மென்டல் ஸ்கில்ஸ் மாதிரி எதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. என்ன மனோஜ் என்னவ இப்படி சொல்கிறா அப்படின்னு. இல்லை ரோகிணி, ஒரு ஃபோலோ சொல்லிட்டேன், ஏன் நான் போகக்கூடாது, நான் கண்டிப்பாக போயே ஆகணும், இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் மேலே எப்படி கோவப்படுவாங்க தெரியுமா, அம்மா ஏன் நீ அங்கே என்ன போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, உனக்கு காலில் அடிபட்டுருக்குல்ல அதுக்கு தான் சொன்னேன், நாய் கடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லவும். இல்லை ரோகிணி எனக்கு சரியாயிடும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கிறிஷ் எத்தனை ஸ்கூலில் மாற்றுறதுன்னு தெரியல, இப்போ தானே அவனை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது, எனக்கு மட்டும் ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, நான் எங்கே போனாலும் பிரச்சனை என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ஒரு பக்கம் நைட்லாம் தூங்காமல் புலம்பிகிட்ருக்கேன். ஸோ மறுநாள் காலையில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரெடி ஆகிட்டுருக்காங்க, இங்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, அங்கே போயிட்டு பேசுகிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மனோஜுடைய அம்மா வந்துட்டு விஜயா வந்துட்டு அவங்களும் வந்து அங்கே போகிறேன் அப்படின்னே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் மீனா காலையிலே வந்துட்டு இவங்க தூங்கி எழுந்திரிச்சு காஃபி கேட்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மீனா எல்லாருக்கும் காஃபி போட்டு வச்சு ரெடி பண்ணிவிட்டு முத்துக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு மீனா வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் உள்ள ஹாஸ்டலில் இருக்காங்க. மீனா போயிட்டு அந்த டான்ஸ், அதாவது அந்த ப்ரோக்ராம் நடத்துகிற இடத்துல இருக்கிற அந்த ஆடிட்டோரியம் எல்லாத்தையும் வந்து மீனா வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஆளுங்க எல்லாரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாதி வந்து டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி மட்டும்தான் இருக்குது. அப்பப்போ வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்து அந்த மேனேஜர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன மேடம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. சார் அதெல்லாம் முடிஞ்சிடும் சார், இன்னும் பாதி தான் இருக்குது, பாதி முடிஞ்சிருச்சு சார், அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மேடம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருங்க, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கு நான் 10 மணிக்குள்ளே எப்படியுமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன், இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே நான் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. பாதியே வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா, இன்னும் மீதியை பண்ணால் நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படின்னு. சார் நீங்கள் முழுசாக பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சார் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு வேணாம், இவங்களுக்கு எல்லாருக்கும் டீ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன மீனா ஏன் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டு தான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே டெக்கரேஷன் வேலை முடிச்சிட்ருக்காங்க. ஸோ முத்துவுமே கிளம்பி சவாரிக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் மனோஜை வந்து விஜயா வந்து என்கரேஜ் பண்ணி, மனோஜ் நீ நல்லா பண்ணுவ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ரோகிணி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ரொம்ப பரபரப்பாக அது ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் மனோஜ் இவ எப்படி இருக்கா, என்ன நீ போகும்போது இவளையும் கூட்டிகிட்டு போக பாரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா ரோகிணி இல்லாமல் எப்படி அங்கே அப்புறம் உங்களுடைய மனைவி வரலையான்னு கேட்க மாட்டாங்களா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இவளை கூட்டிகிட்டு போனால் உனக்கு போகிற வேலை விளங்காது, நீ தயவு செஞ்சு இவளை கூட்டிகிட்டே போகாத, இவளை எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிடு, அவள் ஒன்றும் உங்க கூட வர தேவையில்லை, என்ன நீ அவங்க கூட போகலான்னு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி நானும் மனோஜ் கூட போகணும்ல அப்படின்னு. என்ன போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அவன் கூட போகவே தேவையில்லை, நீ போலினாவே அவன் நல்லபடியாக போயிட்டு வருமா, நீ ஒன்றும் தேவையில்லை மனோஜ், அவள் ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் போய் சொல்லி விடுடா, அவளை கூட்டிகிட்டு போகாத, அவங்க கேட்டாங்களாம் ஏதாச்சும் சொல்லி நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அது வந்து ரோகிணி அப்படின்னு, இல்லை மனோஜ் அவளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. என்ன மனோஜ் உன் அம்மா என்னை அப்படி பேசுகிறாங்க, என்னை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் நான் உன்னோடைய ஒய்ஃப் தானே, நான் உன் கூட வரக்கூடாதா, நீ ஏதாச்சும் பேசுறியா, ஒரு வார்த்தை கூட பேசாமல் நின்றுக்கிட்டே இருக்க, இதோ முத்துவாக இருந்தால் இந்நேரம் எப்படி பேசியிருப்பா தெரியுமா, இதோ மீனாவும் கூட முத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க, நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனியா, போ மனோஜ் நீ வர இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கே இருக்கிறத விட எங்கேயாச்சும்
எப்படியாச்சும் போயிடலாம் போல இருக்குது எனக்கு அப்படின்னு இங்கே அப்படி சொல்லிட்டு ரோகிணி கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. மனோஜ் கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் என்ன பண்ண முடியும், அம்மாவோட பேச்சை மீறி அம்மா இப்படி பேசுவாங்கன்னு யார் எதிர்பார்த்தேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்ற முடிவில் தான் இருந்தேன், அப்போது அதை உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. இங்கே மனோஜ், இங்கே பாரு ரோகிணி, என்னை எங்கே சொல்ல விட்டாங்க என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரோகிணி கிட்ட ஏன் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோஜ் 2 பக்கம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் அங்கே எப்படி போக விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிறிஷ் வந்துட்டு இங்கே நம்ம மீனாவோடைய கண்ணில் படுறாங்க. பார்த்த உடனே மீனா என்ன இது கிறிஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஷா, யாருன்னே மீனா, யாரை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷ் பார்த்த உடனே அங்கே போகிறாங்க. என்ன மேடம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் கேட்க, இல்லை சார், அங்கே எனக்கு தெரிஞ்ச பையன் மாதிரியே இருக்குது, அதுக்காக தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாம்மா, எங்கள் ஸ்கூலில் நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்க, சரிம்மா நீங்கள் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு திரும்புகிற வாழ்க்கை கிறிஷ் அங்கே இருக்கிறதில்ல. ஸோ அந்த இடத்த விட்டு கிறிஷ் வந்துட்டு போயிடுறாங்க. மீனா எல்லா இடங்களையுமே வந்து தேடி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது கிறிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்துட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க, நான் கண்டிப்பாக பார்த்தேங்க, அது கிறிஷ் தான், ஆனால் நான் சட்டுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே கிறிஷ் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, நீ வேறு ஏதாச்சும் பையனை பார்த்துட்டு கிறிஷ்ன்னு சொல்ல போகிற, உனக்கு கிறிஷோட ஞாபகமாகவே இருக்குது போல இருக்குது, அதுக்காக தான் நீ இப்படி யாரை பார்த்தாலும் கிறிஷ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்துட்டு முத்து கேட்கவும் மீனா இருந்துக்கிட்டு, இல்லைங்க எனக்கு நல்லாவே தெரியும் அது கிறிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன், சரி இப்போது அந்த ஸ்கூலோடைய லொக்கேஷன் எனக்கு அனுப்பு, இல்லைன்னா வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், நான் அந்த ஸ்கூலுக்கு வரேன், எனக்கு சவாரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, இங்கே கிறிஷ் இருக்கானா இல்லையானு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிகிட்ருக்கவும் முத்தும் கிளம்பி இங்கே வேகமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபுல் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் வந்து முடிச்சிருச்சு. மீனாவுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறதா அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ திரும்பவும் இங்கே வர மாதிரி மீனா வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, இங்கே ரோகிணி மாட்டிப்பாங்களா, இங்கே மீனாவும் முத்து வந்துட்டு கிறிஷை கண்டுபிடிச்சிருவாங்களா, பிரிச்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.